ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அல்ட்ராஸ் மிலி கேமிங். நீங்கள் நம்ம மைன்கிராஃப்டில் என்ன பண்ண போகிறோன்னா ஹார்ட் கோர் சீரீஸ் தான் ஆரம்பிக்கலாம் நிற்கேன். இந்த ஹார்ட் கோர் சீரீஸோட ஐடியா யார் கொடுத்தாப்புறன்னா பிளாக் கேமர் ப்ரோ எங்களுக்கு ஒரு டாஸ்க்காக கொடுத்துருக்காரு. எங்களுக்குன்னு சொல்கிறிய யார்? நானும் ரெக்ஸு ப்ரோ தான் ஹார்ட் கோர் விளாட்றோம். ரெக்ஸு ப்ரோ அவர் சேனலில் தனியாக போடுவார். அவர் வேர்ல்டு க்ரியேட் பண்ணி நம்ம சேனல் நம்ம வேர்ல்டு க்ரியேட் பண்ணி போகிறோம். ஹார்ட் கோரை பற்றி சொல்லணுன்னா சிங்கிள் ஹார்ட்டு அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு தடவை செத்து போயிட்டால் முடிஞ்சிச்சு வேர்ல்டு. இப்போ ஹார்ட் கோர் வேர்ல்டுக்கு வருவோம். ஹார்ட் கோர் வேர்ல்டில் வந்தோடனே நான் எடுத்தோடனே வுட்டை மைண்ட் பண்ணிவிட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சேன். கிராஃப்டிங் டேபிளில் ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கிட்டேன். எதுக்குன்னா பிக்காக்ஸ் வச்சு தான் ஸ்டோன் மைண்ட் பண்ணி ஸ்டோன் டூல்ஸ் மாற முடியும். ஸ்டோன் டூல்ஸ்லேருந்து தான் அயன் டூல்ஸ் மாறணும். அயன் டூல்ஸ்லேருந்து டைமண்ட் டூல்ஸ் மாறிடலாம். பக்கத்துலேயே ஒரு பெரிய கேவ் வந்துச்சு. இந்த கேவுக்குள்ளே போனால் டைமண்ட் எக்கச்சக்கமாக நம்ம அள்ள முடியும். ஆனால் இப்போ வேணால் பக்கத்தில் ஸ்டோனை மட்டும் மைண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் பக்கத்தில் கோல் இருக்குது, கோலையும் மைண்ட் பண்ணிக்கிறேன். கோலை மைண்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, சரி எடுத்தோடனே ஒரு பிக்காக்ஸ், ஸ்டோன் பிக்காக்ஸு, ஒரு ஸ்வாடு செஞ்சுக்குவோம். அயன் எனக்கு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் அயனை வச்சு தான் சீல்டு செய்ய முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற மாப்லாம் ரொம்ப டேஞ்சர். ஹார்ட் கோர் இதில் முக்கியமாக இந்த கோல் தான் நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆக போகுது. எதுக்குன்னா டார்ச்சு செஞ்சு யூஸ் பண்ண முடியும். கோலை வச்சு தான் டார்ச்சு செய்ய முடியும். அதை வச்சு டார்ச்சை வச்சு மாபு யாரும் ஸ்பான் ஆகாமல் பார்த்துக்கலாம் பக்கத்தில். இப்போ இந்த ஃபஸ்ட் எபிசோடோட டார்கெட் என்னென்னா வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். நான் ஹார்ட்கோர் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது 10வது வேர்ல்டு. எதுக்குன்னு 10வது வேர்ல்டு நான் வில்லேஜு கண்டுபிடிக்க என்னால் முடியல. இருந்ததில் பாதியில் ரெக்கார்டும் ஆகலை வீடியோ. அதனால இது 10வது. சரி அப்படியே சுற்றுவோம். அங்கே நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மவுண்டனுக்கு அங்கே போனால் அயன் எக்கச்சக்கமாக கிடைக்கும். சரி அதை சுற்றி போவோம். அதே மாதிரி 21 ஜங்க் நான் டிஸ்டன்ஸ் இது போட்டு வச்சுருக்கேன். 21 ஜங்க் வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். எங்கள் ஃபுட்டு மாடுலேருந்து லெதர் கிடைக்கும். சரி ஃபுட்டை எடுத்து குக் பண்ணிக்குவோம். ஏன்னா ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஹார்ட்டு கூட குறையாமல் பார்த்துக்கணும். அது குக் ஆகிற வரைக்கும் நம்ம வுட்டை கலெக்ட் பண்ணுவோம். வுட்டு தேவைப்படுது நிறையா. கொஞ்சம் வுட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல. அதே மாதிரி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஃபேட்வால் சீரீஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவுக்கும் போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கெஞ்சி கேட்குறேன். பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர் பண்ணி விட்டுட்டு கமெண்டில் ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணேன்னா சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இப்போ நான் அந்த மலைக்கு போகலான்னு ஏறி கிடைக்கேன். எனக்கு அங்கிட்டு இந்த மரம் தெரியுது, வளர்ச்சி நீளமாக. பம்கின் இருந்துச்சுன்னா 100 டிஸ்டன்ஸ்க்குள்ளே 4 சைட்லேயும் நீங்கள் போய் தேடி பார்க்கணும். தேடி பார்த்தா ஒரு வில்லேஜ் இருக்கும். இந்த ஐடியா எனக்கு யாரும் சொன்னா? நான் பிளாக் ப்ரோ தான் சொன்னாப்புல. 100 பிளாக்குள்ளே ஒரு வில்லேஜ் கன்ஃபார்ம் இருக்கும். அதே மாதிரி 2 ஷீப்பை பார்த்தேன், கொண்டுட்டேன். வெட்டு செய்ய இன்னும் நம்மளுக்கு ஒரு உள் தேவை. இன்னும் ஒரு ஷீப்பு கிடச்சா மறுக்கையாக பண்ணிடலாம். சிக்கன் சுக்கா சாப்பிட்றலாம். ஷீப்பே இந்தா இருக்கு. போட்டு தள்ளி. அவ்வளோதான், 3 ஷிப்பு. இப்போ எனக்கு ஒன்றும் பெட் இம்பார்ட்டன் இல்லை. இல்லைனா இன்னும் சூரியன் மறையவில்லை. கடன்னு போய் ஒரு வில்லேஜ் தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் தேவை. இந்த வில்லேஜ் இருந்தால் தான் நம்ம சர்வைவர் பண்ண முடியும். ஏன்னா வெண்டிங், என்சான்மெண்ட், வில்லேஜை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். எல்லா வெங்காயம் மட்டையிலேருந்து வில்லேஜ் தான் யூஸ்ஃபுல். சரி ரைட்டு, நம்ம மரத்தில் ஏறி பார்க்கோயிங் பண்ணலான்னு யோசிச்சு பண்ணிக்கிடிக்கேன். எங்கே போய் முடிய போதோ. ஜம்ப் பண்ணி போகிறது சர்க்கஸ்கார மாதிரி இருக்குது. அருமைங்க. ஹார்ட் குறையுது. பன்னிக்குட்டி நீ தான் என் சாப்பாடு கொடுத்து. சரி இப்போ இந்த காட்டை வேறு கிடக்கணும். கடன் நடப்போம் பேசாமல் மசன்னு. இப்போ போகிற வழியில் எந்த தடங்களும் இல்லாமல் ராத்திரி ஆகிறதுக்குள்ளே 1 டேயில் வில்லேஜை கண்டுபிடிச்சா நம்ம பெரிய ஆளுங்க. வர வழியில் இருக்கிற லீஃப்லாம் வெட்டி விட்டு வர வேண்டியது. மவுண்டனாக புரியுது. இந்த பக்கம் குதிச்சு அங்கிட்டு போனால் வில்லேஜ் கிடைக்கலாமல் இருக்கலாம். சரி நம்ம ஒரே மலையில் சுற்றுவோம். ஒரே பயமில் சுற்றினா தான் நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. என்ன ஸ்னோ இருக்குது. அயனு வாடா, அயனு 7 அயனுங்க ஒரே இடத்துல 7 அயனு. இதே நம்ம அந்த ஸ்டோன் மவுண்டன் போனோன்னா எக்கச்சக்கமாக அயன் அள்ளலாம். ஆனால் பிரச்சனை அங்கே நைட் ஆயிடுச்சுன்னா எக்கச்சக்கமாக மாபூஸ் ஆகும். வச்சு பொலன்னு பொலந்து எடுத்துருவாங்க. இங்கிட்டு பார்த்தா ஜெரி பாசம் பயமே.
ரைட்டு. கீழே இறங்குறதுக்கு கண்ணு இல்லாமல் ஒரு ஆட்டை இறக்கி கொடுத்தேன். முயல்லாம் சுற்றுது. இதை பிடிச்சி ரோஸ்ட்டு போட்டு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். குதிச்சு குடிச்சு பறக்கிறோம். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. சரி, ஒரு பெட்டை செஞ்சு இன்றைய நாளை இங்கேவே கழிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். பெட்டு செய்ய முக்கியமான பொருட்கள் வுட்டு 3 உள்ளே இருந்தால் பெட்டு செஞ்சிடலாம். இந்த ஃபோன் ஹேங் ஆகுதா? அருமங்க. சூரியனே மறைந்து விடு, தூங்க வேண்டும். சரி, ஃபர்னஸில் இருக்கிறான். ஏன்னா ஸ்மெல் பண்ணிவிட்டு தூங்குவோம். தூங்கிரு கண்ணா, தூங்கிரு. ரைட்டு, இன்றைய நாள் அருமையாக முடிந்தது. டே 1 முடிச்சாச்சு. இதை நான் எபிசோடாக தான் போடலாம்னு நினைக்கிறேன். டே சர்வைவலாக போடலான்னு இருக்கேன். அது பார்ப்போம். சரி, அயன் ஸ்மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்மெல்ட் ஆகட்டும். அப்படியே நான் கொஞ்சம் சுற்றி பார்க்குறேன். அப்படியே ஒரு ஷீல்டு செஞ்சுக்கினேன். சுற்றி பார்க்கும்போது எனக்கு இது தெரிஞ்சிச்சு. அங்கே தெரியுது பிரேக் ரூயின் போர்ட்டலு. பிரேக்கான ரூயின் போர்ட்டலு என் கண்ணுக்கு தெரியுது. அவன் கண்ணில் ஒரு ஒளி தெரிகிற மாதிரி எனக்கு ரூயின் போர்ட்டல் என் கண்ணில் மாட்டிருச்சு. அருமை. ரூயின் போர்ட்டல் இங்கே இருக்குன்னா பக்கத்தில் எங்கேயோ ஒரு வில்லேஜ் இருக்கும். பிளாக்கு ப்ரோ, நீ சொன்னது கன்ஃபார்ம் நடக்குது. 100 பிளாக்குள்ளே பம்கின் இருக்கிற சைடில் பார்த்தா இங்கே ஒரு பம்கின் பக்கத்தில் வில்லேஜ் இருக்குங்க, கன்ஃபார்ம். சரி, அதில் இருக்கிற கோல்டை இப்போ மைன் பண்ண வேணாம். இந்த கோல்டு வாட்டர் இருக்கும், தேவைப்போ மைன் பண்ணிக்கும் கோல்டை. ஏன்னா ஸ்டோன் பிக்காக்ஸை வச்சு கோல்டை மைன் பண்ணி வராமல் போயிடுச்சுன்னா. அயன் இருக்குது, அயன் முக்கியமான யூஸ்காண்டி வச்சுருப்போம். 2 கோல்டு பிளாக் இருக்குது. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. சரி, கோல்டன் ஆப்பிள், லெக்கின்ஸு, 3 அந்த மண்வெட்டி. சரி, இப்படியே போவோம். வில்லேஜை நம்ம கண்ணில் மாட்டேச்சுன்னா இந்த வீடியோ இதையோடு ஸ்டாப் பண்ணி முடிச்சிட வேண்டியது. ஃபுட்டு காலி. வில்லேஜில் ஃபுட்டு தான் முக்கியம். இங்கே ஒரு கேவ் இருக்குது, நோட் பண்ணிக்குவோம். இந்த கேவை யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுவோம். மேலே ஏறு. வில்லேஜுங்க, கண்டுபிடிச்சிட்டேங்க வில்லேஜு. பெரிய வில்லேஜு, கிட்டத்தட்ட வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். உண்மையில் நான் க்ரியேட் பண்ண இது 10வது வேர்ல்டு சக்ஸஸ்ஃபுல்லி கண்டுபிடிச்சாச்சு. வீட்டு அருமை. செஸ்ட்டில் 2வது வீடு செஸ்ட்டு இல்லை. சூப்பர். 3வது வீடு செஸ்ட் இல்லை. ஏன்டா உசுரம் வாங்குறீங்க? செஸ்ட்டு கொடுங்கடா. ஹேபிள், சோறு. கீழே இறங்கணுமோ? கீழே தண்ணி இருக்குது. இந்த பிளாக் உடச்சிட்டு பண்ணுறதுக்கு இருக்குத்தானோ. அதுவும் ஒழுங்காக பண்ணல. செஸ்ட்டு இல்லை. எங்கேயும் செஸ்ட் இல்லை. ஹேபிள் இருக்குது. டூல் ஸ்மித் வீடு இருக்குது. டூல் ஸ்மித் வீட்டுக்குள்ளே போயிடுவோம். நம்ம முன் வாசலில் போக மாட்டோம். முன் வாசலில் போனால் ஒரு ஓட்டு கூட தரமாட்டாங்க. பின் வாசலில் போவோம். செஸ்ட்டு இருக்கும் கன்ஃபார்ம். டூல் ஸ்மித் வீட்டில் செஸ்ட்டு இருக்கும். ஓட்டை போட்ட இடத்த அடைச்சிருவோம். ஒரு ஹெல்மெட்டு, 2 அயன் இருக்குது. ஓகே, மண்டையில் ஹெல்மெட்டை போட்டுருவோம். வெளியில் இங்கே ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க, இது வாட்டி இருக்கணும். ஹேபிள் அடுத்த வீடியோ தேவைப்படும். ஏன்னா மைனிங் போடலான்னு நிற்கேன் அடுத்த வீடியோ. ரைட்டு, இந்த வீடியோவில் சூப்பராக நம்மளுக்கு வில்லேஜ் கிடச்சிருச்சு. சரி, ஒரு லொக்கேஷனை செட் பண்ணிடுவோம். நம்ம பேஸ் நான் அந்த ரூயின் போர்ட்டல் பார்த்தேன்னா அங்கே தான் பேஸை வைக்கலாம்னு நிற்கிறேன். வந்தோடனே நம்மளை வர வைக்க இந்த வேர்ல்டில் மாப்பு ஸ்கெலிட்டன் டாப்பில் அட்டாக் மாப்பு. பாவம், வந்தோடனே செத்துட்டார். எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, அதில் ஒரு ஷேடரு, ப்ரெட்டு. என்னடா வீட்டுக்குள்ளே போக விடாமல் பண்ணியிருக்கீங்க? ஏதாச்சும் பொருள் பொருசாக இருக்கா? ஜாம்பி. டே பாவண்டா. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜாம்பி தான் வில்லேஜரை அடித்து கொண்டிருக்கான். நான் அதுவும் வில்லேஜர் தொடக்கூட இல்லைங்க, பார்த்துக்கோங்க. இதில் பொட்டேட்டோ இருக்குது. பொட்டேட்டோ தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் வெளியில் தூக்கி எறிஞ்சிட்டு பொட்டேட்டோ எடுத்தாச்சு. பொட்டேட்டோ, ஆப்பிள். மேலே ஏற இல்லை, வேணாம். எதுக்கு குரங்குத்தனம்? இப்படியே சுற்றி போயிடுவோம். மாடு இருக்கு. நம்ம ஒரு பேஸ் கட்டிடலாமா, இல்லை எண்டர் ட்ராகனை கொண்டு அப்புறம் இது பண்ணலாமா? எனக்கு ஒரு யோசனை இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பேஸ் கட்டிட்டு எண்டர் ட்ராகனை கொல்ல போவோமா, இல்லைனா எண்டர் ட்ராகனை கொண்டுட்டு இது பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நான் மேலே இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நம்மளோட பேஸில் டெம்பரவரியான ஒரு ஸ்டோரேஜ் இடம். இந்த இடம் எனக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அங்கிட்ட ரூயின் போர்ட்டலுக்கு கீழே கேவ் இருக்குது. 4 செஸ்ட்டை இங்கிட்ட ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிராஃப்டிங் டேபிள், அது மேலே ஃபர்னரு. அவ்வளோதான். இதாங்க நம்ம இடம். இந்த இடத்துக்கு பட்டா கிட்டாலாம் போட்டு நம்ம எடுத்து வச்சாச்சு. இருக்கிற குப்பையை ஃபுல்லாக உள்ளே அரேஞ்ச் பண்ணிடுவோம். அதை நான் அடுத்த வீடியோவில் பண்ணிக்கிறேன். சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க
தயவு செஞ்சு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபு இதாக போட்டுட்டு போங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹார்ட்கோர் வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சு